ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 176 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஆப்டிகல் ஃபைபர் போட போகிறோம். அதில் எல்லா ஆப்ஷனும் போட போகிறோம். ப்ளஸ் என்னெல்லாம் எஃபெக்ட் உண்டோ அதையும் நம்ம வந்து இதில் ஃபுல்லாகவே போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிறிஸ்டலும் போட போகிறோம். இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கிறிஸ்டல் நமக்கு எல்லா ஷேப்பில் உள்ள கிறிஸ்டல் அவ்வளோவுமே இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கண்ட்ரோலர் டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம். 144 ஸ்கொயர் ஃபீட் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைபர் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபைபர் திக்னஸ் டிஃப்ரெண்ட் திக்னஸில் நம்ம வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா 0.75 யூஸ் பண்ண போகிறோம், 1 யூஸ் பண்ண போகிறோம், 1.5 யூஸ் பண்ண போகிறோம், 2 யூஸ் பண்ண போகிறோம், 2.5 யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இது எல்லாமே இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். சைட்டை பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபால் சீலிங் அவ்வளோவுமே முடிச்சுட்டு நல்ல லைட் ப்ளூ கலர், அதுவும் மேட் ஃபினிஷிங்கில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுருக்கோம். குட்டி போட்டு அழகாக பெயிண்ட் பண்ணி விட்டுருக்கோம். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இனி நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் இதில். ஓகேவா? சூப்பராக லைட்டாக ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணி போடும்போது அந்த நைட் ஸ்கையில் பார்க்குற ஃபீலிங் அப்படியே இருக்கிற நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அந்த வீடியோஸில் பாருங்கள், அப்படியே என்ன சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த ஷூட்டிங் ஸ்டார்களில் இருக்குது. இன்னும் இதை ஃபைபர்லாம் கட் பண்ணி நான் நீட்டி விட்டுருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணுவோம். கட் பண்ணி பார்க்கும்போது ரியல் ஸ்கையில் எப்படி இருக்குமோ அவ்வளோ ஃபீலிங், அந்த ஃபீலிங் இது கொடுக்குது. இந்த கலரும் அதுக்கு லைட்ஸுக்கு கலரும் இதில் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இப்போ ப்ளூ கலர் வச்சுருக்கோம். நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி அவ்வளோவுமே நீங்கள் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் ப்ளூ கலரில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி விட்டுருக்கோம். இது ஃபைபர் மட்டும்தான் கட் பண்ணலை ஆக்சுவலாக. அது என்னென்னா இன்னும் வந்து நம்ம வந்து சைடில் எல்லாம் பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை முடிச்சுட்டு நமக்கு வந்து கட் பண்ணிடுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தோம். சைடு என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாகவே நியூட்ரல் ஒயிட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 240 LED நியூட்ரல் ஒயிட்டில் நம்ம வந்து ப்ரொஃபைல் போட போகிறோம். அதுக்கு சேனல் அவ்வளோவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனி வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த புட்டியெல்லாம் பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா ஸ்ட்ரிப்பு மட்டும் 240 LED ஸ்ட்ரிப்பு மட்டும்தான் இனி கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ஃபைபரை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ டோட்டலாக நல்ல ஒரு வீடியோஸ் நம்ம எடுத்து அப்டேட் பண்ணோம். கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. ஊரிலே அடி ஆண் பூ கேட்பதில்லை, பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது கம்பன் பாடாத சிந்தனை, உங்கள் காதோடு யார் சொன்னது? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. சருகாக உலரும் இரு கைகள் தீண்டாத பெண்மையை கண்கள் பந்தாடினோ.
என்னோடு வந்தாடுதோ புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது நதி புது வெள்ளை மழை இந்த கொள்ளை நிலா புது வெள்ளை மழை இந்த கொள்ளை நிலா இந்த தாமரை பூத்தியில் இன்று காத்திருக்கு உள்ளம் நொந்து கண்கள் என்னும் பூந்தேன் தும்பி பாடிச் செல்லாதோ அந்த காமனம்பு என்னை சுட்டு பாவை நெஞ்சின் நாணம் சுட்டு மேகலையின் நூலறுக்கும் சேலை பொன்பூவே விண்ணியது தாமரை வண்டு தொடும் நாளிலா பாவை மயில் சாயுதே மன்னவனின் இதுக்கு கூட சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் போட்டிருக்கோம் அதை வேணால் அப்டேட் பண்ணி தரேன் சரிங்களா இதுக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொஃபைலே போட்டிருக்கோம் லைட்டுக்கு வேண்டி இப்போ லைட் ஆஃப் ஆகிட்டு அதுலேயே வந்து ப்ரொஃபைல் போட்டுருக்கோம் லைட் ஆஃப் ஆகி நமக்கு நார்மல் லைட்ஸ் வேணும்னா அந்த லைட்ஸே நம்ம போட்டுக்கலாம் மற்ற மாதிரி லைட்ஸ் ஆஃப் ஆக்கிட்டு நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஆப்டிக்கல் ஃபைபர் ஸ்டார் லைட்ஸும் நமக்கு வேணும்னா நைட்டு ஸ்டார் லைட்ஸும் போட்டுக்கலாம் அதுலேயும் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் நமக்கு வந்து காட்டிக்கலாம் ஓகே